அனைவருக்கும் வணக்கம். நல்ல சிறுகதைகளை கேட்க எங்களுடைய சேனலை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? விஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ். இது வரைக்கும் கேட்கலன்னா இனிமேல் தொடர்ந்து கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது காகித பூக்களும் மணக்கட்டும். திருச்சி சென்னை அதிவிரைவு புறவழிச்சாலையில் பயணித்து கொண்டிருந்தது அந்த சொகுசு கார். உள்ளே 30 வயது மதிக்கத்தக்க சுதாகர் காதுகளில் ஹெட்ஃபோன் அணிந்து கண்களை மூடி இளையராஜாவின் இசையை ரசித்து கொண்டிருந்தான். சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த கார் பரனூர் சுங்கச்சாவடி வந்ததும் வேகத்தை குறைத்தது. மெதுவாக வேக தடைகளில் ஏறி இறங்கி ஊர்ந்து செல்ல காரின் கண்ணாடி கதவை தட்டியது வளையலணிந்த கரம் ஒன்று. வரும் கார்களை நிறுத்தி பணம் வாங்கி கொண்டிருந்தனர் திருநங்கையர் சிலர். அதில் ஒருத்தி சுதாகர் வந்த காரின் ஜன்னலை தட்டினாள். காரின் ஜன்னல் கதவை திறக்க கையை உள்ளே நீட்டினாள் அந்த திருநங்கை. எதுக்கு காசு கேட்குறீங்க? இப்படி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்டான் சுதாகர். எதுக்கு வைக்கப்படணும்? எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின சமுதாயம் தான் வைக்கப்படணும். திருநங்கனாலே ஏளனமான பார்வை, அசிங்கமான வார்த்தைகள், கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கறதும் கிடையாது. ஆனால் எங்களுக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல என்று கரகரப்பான குரலில் கேட்டாள் அந்த திருநங்கை. ஒத்துக்கிற, உங்கள் நிலைமை புரியுது. உங்களுக்கு என் கம்பெனியில் வேலை கொடுத்தா செய்ய தயாரா? சார், சும்மா விளையாடாதீங்க சார். உங்ககிட்ட இருந்து வேலையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு 100 200 இல்லை அதிகபட்சம் ஒரு 500 கொடுத்துட்டு கிளம்புங்க. டிரைவர், காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, நான் கொஞ்சம் இவங்களோட பேசணும் என்று கூறி காரை விட்டு இறங்கி சாலை ஓரம் நடந்தான் சுதாகர். அதற்குள் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்த திருநங்கையர் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர். கன்னத்தில் தட்டி தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து கை நீட்டினர். ஓகே, உங்களுக்கு தேவை பணம் தானே? அதை நான் தயாராக இருக்கேன். அதுக்கு முன்னே எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேருக்கு இப்படி பிச்சை எடுக்காமல் உழைச்சி வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது? இந்த பிழைப்பு வேணாம், அவமானம்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாங்க என்றான். 1-2 பேர் தயங்கி முன்னே வந்தனர். உங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்குது, பயப்படுறீங்க. நமக்கு என்ன வேலை கிடைக்கும்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ திருநங்கையர் நிறைய பேர் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. டிரைவர், மற்ற பல வேலைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள போல் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் இப்படி ரோட்டில் கையேந்தி நிற்காமல் உழைச்சி சாப்பிட்ணுன்னு உங்களை யாருக்கும் தோணலையா? இப்போ அரசாங்கமும் எவ்வளவோ நல்ல திட்டங்களை உங்களுக்காக அறிவித்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பழைய காலம் போல் இப்போ இல்லையே. நீங்களும் இந்த சமூகத்தில் கௌரவமாக வாழலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பை நானும் தரேன். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. இதை எடுத்துக்கிட்டு என் கம்பெனிக்கு வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கௌரவமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தரேன் என்று கூறிவிட்டு விசிட்டிங் கார்டுடன் 500 ரூபாய் தாளையும் வைத்து கொடுத்தான். சாரே, சோக்கா பேசுனேன் சாரே. 10 நிமிஷம் உன் காலட்சேபம் கேட்டாலும் சொலாயா 500 ரூபாய் கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் நீ, உன் புள்ளக்குட்டிங்க, உன் கம்பெனி எல்லாம் சௌக்கியமாக இருப்பீங்க, சரியா என சிரித்தபடி கலைந்து சென்றது அந்த கும்பல். சார், நான் தான் சொன்னேன்ல, இப்போல்லாம் இதுங்கெல்லாம் கிராக்கிங்க சார். சொகுசாக இப்படியே பணம் சேர்த்து பழகிருச்சுங்க. நீங்கள் கார்லேயே உட்காந்து 50 100 கை நீட்டுறதுக்கிட்ட கொடுத்துருந்தா போதும். இப்போ பாருங்கள், ஏளனமாக கூறினான் டிரைவர் மகேஷ். மகேஷ், முதல்ல யாரையும் மரியாதை குறைவாக பேசுகிறத நிறுத்து. எனக்கு பணம் பெருசு இல்லை, ஆனால் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது நான் கஷ்டம். திருநங்கையாக பிறக்கிறது யாரோட குற்றம்? அவங்களோட குற்றமா? மனுஷ பிறப்பில் மட்டும்தான் திருநங்கை திருநம்பி இருக்காங்களா என்ன? எல்லா பிறப்புலையும் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் அப்படி பிறக்கிறவங்கள ஒதுக்கிடுறது கிடையாது. மனுஷ பிறப்பு தான் இப்படி. காலங்காலமாக திருநங்கையரையும் திருநம்பிகளையும் கேவலப்படுத்தி கொச்சையாக பேசி அவங்கள பிச்சை எடுக்க வச்சு பாலியல் தொழிலுக்கு தள்ளி அந்த பிறப்பையே பெரிய குற்றமாக்கி ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களையும் மனுஷங்களாக மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாற்றம் வர வர திருநங்கையோட வாழ்வில் கொஞ்சம் ஏற்றமும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நானும் அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி என் விசிட்டிங் கார்டு வாங்கினவங்களில் 10 பேரில் 2 பேராவது நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு வேலை கேட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ற சுதாகரை வியப்பாக பார்த்தான் டிரைவர் மகேஷ். அடுத்த நாள் காலை மணி ஒரு 10. செங்குன்றம் அடுத்திருந்த பண்டிகாவனூரில் அந்த மினரல் வாட்டர் கம்பெனி பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தது. எம்டி அறையில் லேப்டாப்பில் இயங்கி கொண்டிருந்தான் சுதாகர். வெளியே கேட்டில் 3 திருநங்கையர் வந்து நிற்க வாட்ச்மேன் கோபால் அவர்களை விரட்டினா. ஏய், போங்க, போன வாரம் தானே வந்து காசு வாங்கிட்டு போனீங்க, இப்போ எதுக்கு வரீங்க? அண்ணே, அதெல்லாம் நாங்கள் இல்லை. இப்போ எங்களை இங்கே வர சொன்னது உங்கள் ஓனர் தான். என்னது, ஓனர் வர சொன்னாரா? சரி சரி, இங்கே நில்லு, உள்ளே போய் ஃபோன் கேட்டுட்டு வரேன் என்று அறைக்குள் நுழைந்து சூப்பர்வைசருக்கு ஃபோன் செய்தார். சில நிமிடங்களில்,
யார் நீங்கள்? நீங்கள் என்ன வேணும் இங்கே? ஓனரை பார்க்கணுன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் முடியாது. வேணா 500 ரூபாய் தரேன், எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்று கோபமாக கத்தியபடி வெளியே வந்தார் சூப்பர்வைசர் மணி. உங்கள் ஓனர் தான் சார் எங்களை வர சொன்னார். இந்தாங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கிறார் பாருங்க என்று விசிட்டிங் கார்டை நீட்டினாள் ஒரு திருநங்கை. அதற்குள் தன் கையில் இருந்த மொபைலில் இருந்து சுதாகர் எண்ணுக்கு ஃபோன் செய்தால் இன்னொரு திருநங்கை. சார், நான் அம்பிகா பேசுகிறேன். பரனூர் டோல்கேட் கிட்ட நேற்று சந்திச்சிங்களே அந்த திருநங்கை, உங்கள் கம்பெனி வாசலில் நிற்கிறோம், உள்ளே விட மாட்டாங்க என்றாள். அடுத்த நொடி சூப்பர்வைசர் மணியின் மொபைல் ஃபோன் ஒலித்தது. ஆன் செஞ்சு சார் என்றார். அவங்கள என் கேபினுக்கு அனுப்புங்க என்று சுதாகர் கூறியதும் பதில் பேசாமல் அவர்களை உள்ளே அனுப்பினார். உள்ளே நுழைந்த மூவரையும் அமரச் சொன்னான் சுதாகர். வெல்கம், என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். உங்களோட கல்வி தகுதிகள் என்ன, சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா என கேட்டார் சுதாகர். சார், +2 படிக்கும்போதே நாங்கள்லாம் இப்படி ஆயிட்டோம். படிப்பை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டோம் சார். படிக்க ஆசை தான், ஆனால் என இழுத்தனர் மூவரும். வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேம்மா. இந்த பிளான்ட்டில் க்ளீனிங், வாட்டர் பில்டிங்கில் உங்களுக்கு வேலை போட்டு தரேன். மாதம் 20,000 ரூபாய் சம்பளம், 2 நாள் லீவு எடுத்துக்கலாம். சம்பளம்லாம் பிடிக்க மாட்டோம். விட்டு போன உங்கள் படிப்பையும் தொடர உதவி செய்கிறேன். ப்ரைவேட்டாக +2 எழுதி முடிங்க, அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி படிக்கலாம். வேலை நேரம் போக மிச்ச நேரத்தில் படித்து முடிங்க, சரிங்களா? உங்களுக்கு தங்க இடம் கம்பெனியில் அலாட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு நீங்கள் எதுவும் பணம்லாம் தர வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய சம்மதமா என்று கேட்டான் சுதாகர். சம்மதம் சார். வேலையும் கொடுத்து படிக்கவும் உதவி செஞ்சு தங்கவும் இடம் கொடுக்குறீங்க. உங்கள் கம்பெனி நல்லா வளரணும் சார். நாங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுறோம் என்றனர் மூவரும். அன்று மாலை சுதாகர் ஆஃபீஸிலிருந்து கிளம்பும் நேரம் சூப்பர்வைசர் மணி, அக்கவுண்டன்ட் மேனேஜர் மற்றும் சில ஊழியர்கள் ஒன்றாக கேபின் முன் வந்து நின்றனர். சார், நீங்கள் செய்யறது நல்லா இருக்கா? இப்படி 3 திருநங்கையரை வேலைக்கு சேர்த்துருக்கிறீங்க. அவங்க கூட நாங்கள் எப்படி வேலை பார்க்கறது என்றார் சூப்பர்வைசர் மணி. திருநங்கையராக இருந்தால் என்ன சார், அவங்களோட வேலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றார் சுதாகர். அது இல்லை சார், அவங்கெல்லாம் இழிப்பிறப்பு சார். எது சார் இழிப்பிறப்பு? திருநங்கையாக பிறக்கிறது அவங்க குற்றமா? அவங்கள சமூகத்தில் ஒதுக்கி வச்சு இழிநிலைக்கு தள்ளி விடுறீங்க பாருங்க, நீங்கள் தான் இழிப்பிறப்பு. சார், நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள், அவங்க கூட வேலை செய்யலாம் எங்களுக்கு மனசு ஒத்துக்காது. திருநங்கையர் கூட ஒன்றும் பண்ண பழக முடியாது சார். அவங்கள கூட சேர்த்துக்கலாம் முடியாது. ஊர் உலகமும் எங்களெல்லாம் கேவலமாக பார்க்கும். அப்படியா? திருநங்கையரோட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டீங்க, ஆனால் ஒரு திருநம்பி முதலாளிக்கு கீழே வேலை பார்ப்பீங்க என்று சுதாகர் கூற அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். ஆமாம், நான் உங்கள் முதலாளி சுதாகர். பிறக்கும்போது சுதா தான். என்னோட 15 வயசு வரைக்கும் நான் பொண்ணாத்தான் இருந்தேன். அப்புறம் ஆணா மாற ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. என் செயல்கள், என் குரல் எல்லாம் ஆணின் தன்மையாக மாற்றம் அடைய உடஞ்சு போனேன். ஆனால் என்னை பெற்றவங்க என்னை கைவிடலை. என்னை புரிஞ்சுக்கிட்டு என் தன்னம்பிக்கையை வளர்த்து என்னை ஆளாக்கி விட்டாங்க. எங்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் என்னையும் என் பெற்றோரையும் கேலியாக பார்த்துச்சு. ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு கொடுக்கல. என் தன்னம்பிக்கையை வளர்த்தார் அப்பா. முறையாக மருத்துவ சிகிச்சைகள் செஞ்சு என்னை முழு ஆணாக மாற்றிட்டாரு. என்னை MBA படிக்க வச்சு இன்னைக்கு பிஸ்னஸ் மேனாகவும் உருவாக்கி 50 பேருக்கு முதலாளியாகவும் உயர்த்தி விட்டுருக்கிறாரு. உங்கள் முதலாளி சுதாகர் ஒரு திருநம்பி. அவர்கிட்ட இத்தனை நாள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. உங்கள் சாப்பாடும் வாழ்க்கையா கசந்துதா என்ன? காலம் எவ்வளோ மாறிடுச்சுங்க. திருநங்கையர்கள் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ஐ, மேயர், செய்தி வாசிப்பாளர், IAS ஆஃபீஸர், பரதநாட்டிய பள்ளி முதல்வர்னு பல துறையில் சாதிச்சிட்டு இருக்காங்க. காகித பூவா இன்னமும் அவங்கள ஒதுக்காம மனுஷங்களா பார்த்து பழகுங்க. சமூகங்கிறது யாருங்க? நாம தான். மாற்றம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து துவங்கினா சமூகம் மாற துவங்கும்னு நான் நம்புறேன் என்று சுதாகர் பேச பேச அவர்களுள் இனம் புரியாத மாற்றம் துவங்கி இருந்தது. சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாம பேசிட்டோம். திருநங்கையரை பற்றி தவறான புரிதல் அப்படி பேச வச்சிருச்சு. அவங்களும் எங்களோட சகோதர சகோதரிகளாக நினச்சி அவங்க வாழ்க்கையும் உயர நாங்களும் ஒத்துழைப்போம் என்றனர். சுதா என்கிற சுதாகர் கண்களில் நீர் திரண்டது. இனி காகித பூக்கள் மணக்க ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளிர்த்தது. சுரேஷ் பாபு அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை மிகச்சிறந்த ஒரு சிறுகதை என்று நான் கருதுகிறேன். ஏன்னா உண்மையிலேயே சமூகத்தில் நல்ல பல மாற்றங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நாமும் சேர்ந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போமா? நன்றி கூறி விடைபெறுகிறேன். VR ஷார்ட் ஸ்டோரிஸ் தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.